ஜெயச்சந்திரா, காஃபி. ஏன்பா என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையாப்பா? என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுடா, ஏன் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க? மா, என்னால நிம்மதியா இருக்க முடியலம்மா. கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடணும்மா. கல்யாணத்தை தள்ளி போடணுமா? என்னடா சொல்ற? அம்மா, நான் வள்ளிக்கு பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணணும். வள்ளியோட வாழ்க்கைக்கு வழிகாட்டாம என்னால நிம்மதியா இருக்க முடியல. என் மனசாச்சு என்ன உறுத்திக்கிட்டே இருக்குமா. இப்போதைக்கு நான் ரமாவை கல்யாணம் பண்ணிக்கிற உத்தேசம் இல்லம்மா. என்னடா சொன்ன? விளையாடுறியா? கொன்னுடுவேன். என் அண்ணன் வீட்டுல பந்தகால் நட்டப்ப அந்த வள்ளியோட அப்பா வந்து என்ன தகராறு பண்ணான்னு உனக்கு தெரியும்ல. நீ ஏன்டா அவனை பத்தியும் அவன் பொண்ணை பத்தியும் கவலைப்படுற? அம்மா, வள்ளிக்கு என்னால தானம்மா காலு போச்சு. அந்த வள்ளிக்கிட்ட நான் தான் கோவத்துல செத்து போன்னு சொன்னேன். அப்புறம் என்கிட்ட சண்டை போட்டு பின்னாடி வர லாரியை கூட கவனிக்காம அடிபட்டு காலு போய் ஊனமா இருக்கம்மா. அதுக்கு நான் தானம்மா காரணம். அதுக்கு கல்யாணத்தை தள்ளி போடணுமா? இது என்னடா நியாயம்? அவ கால் எழுந்ததுக்கு நீ எப்படி காரணமா முடியும்? காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அவளோட தலைவிதிடா. இல்லம்மா, என்ன மன்னிச்சிருமா. வள்ளிக்கு நான் ஏதாவது செய்யணும். அவ வாழ்க்கைக்கு நான் ஒரு வழி காட்டணுமா. அதுக்கு பிராயச்சித்தம் தேடாம என்னால நிம்மதியா இருக்க முடியாதுமா. இது என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நீ பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றியேடா. உன் அப்பா செஞ்ச தவறை எல்லாம் மறந்துட்டு உன் கல்யாணத்தை நடத்த போற கடவுளுக்கு நீ செய்ய போற காணிக்கை இதுதானடா. அம்மா, என்ன சொன்னாலும் சரிம்மா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போறேன். வள்ளிக்கு தப்பு பண்ணிட்டேன்னு நான் துடிக்கிறேம்மா. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா. பால் பொங்கி வரும்போது காரியத்தை கெடுத்துடாதடா. சின்ன புள்ள அறுவடை பண்ணினா அது வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. உன்னால என் அண்ணன் முகத்துல முழிக்க முடியாம நான் மண்ணுக்குள்ள போய் சேர்ந்துடுவேன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதுதான் உன் ஆசைன்னா செய்டா, செய்வோம் இஷ்டம். என் பேச்ச கட்டிக்கிட்ட புருஷன் தான் கேட்கல, பெத்த மக இப்ப நீயும் கேட்கல. போடா, அவரை மாதிரி தானே நீயும் இருப்ப. என் அண்ணன் கிட்ட போய் நான் என்னன்னு சொல்றது? எப்பா இது பாருப்பா, நீ சொல்றது என் அண்ணன் கிட்ட போய் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஐயோ அம்மா, நான் என்ன சொல்றேன்னு நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்படியாப்பா? நான் புரியாம தான் இருந்தேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா, என்னம்மா சொல்ற? அம்மா, இது என்னன்னு தெரியுதா? பூச்சிக்கொல்லி மருந்து. வயலுக்கு அடிக்கிறதுக்காக இன்னைக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். இது பாருடா, குறிப்பிட்ட தேதியில உனக்கும் ரமாவுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா நான் இதை குடிச்சிடுவேன். அம்மா, உன்னை நான் பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லலப்பா. இதை தவிர எனக்கு வேற வழி இல்லப்பா.
வெற்றி, 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 அழாத வெற்றி. முதல்ல எழுந்திரி, எழுந்திரி. இப்படி அழுக்கு பிடிச்ச பையனா இருக்காத வெற்றி. உடம்பு மனசு ரெண்டும் சுத்தமா இருக்கணும். இரு, இந்த முதல்ல போய் குளிச்சுட்டு வா. இது புடி. போ வெற்றி, போ. வெற்றி, உட்காரு, வா சாப்பிடு. உட்காரு வெற்றி. எனக்கு சாப்பாடு வேணாம் ரமா. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு, உட்காரு. சாப்பிடு வெற்றி, சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்றேன்ல. வெற்றி, எவ்வளவு நேரம் தான் சாதத்தை பசஞ்சிட்டு இருப்ப? எடுத்து சாப்பிடு. வெற்றி, ஏன் அழற? கண்ணை தொடச்சுக்கிட்டு தயவு செஞ்சு சாப்பிடு வெற்றி. வெற்றி, நான் சொல்றேன்ல, சாப்பிடு. ரமா, என் அம்மாவுக்கு அப்புறம் இவ்வளோ அக்கறையா என்ன சாப்பிட சொன்னது நீதான்.
நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா ஆற்றுல மூழ்கி இறந்துட்டாரு. அப்போ இது மாதிரி தான், அப்பா வந்தால் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சேன். அம்மா அதுக்கு அப்பா சாமி ஆயிட்டாருன்னு சொல்லி என்னை சாப்பிட வச்சாங்க. இப்போ கூட எனக்கு என் அம்மா மாதிரி தான் நீ எனக்கு தெரியற. ரமா, நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உன்னோட பெரிய மனசை காட்டுது. நீ எனக்கு செய்கிற இந்த உதவியெல்லாம் பார்க்கும்போது என் அம்மா ரூபத்தில் நீ வந்த மாதிரி இருக்கு. அம்மா இருந்து போறதுக்கு முதல் நாள் கூட பூஜை செய்ய வேண்டிய தெய்வத்தை பொண்ணு கேட்க வச்சு என் மனசையும் கஷ்டப்பட வச்சுட்டியேன்னு சொன்னாங்க. என்ன மன்னிச்சிடுறமா. வெற்றி, நடந்த சம்பவத்துல நீதான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்க. மன்னிக்கிறவனை விட மன்னிப்பு கேட்கறவன் தான் பெரியவனே எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நீ பெரிய மனசுக்கார. என்னதான் பொண்ணு கேட்க வந்திருந்தாலும் பெரியவங்களை கை நீட்டி அடிச்சது என் அண்ணனோட தப்புதான். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல ரமா, முழுக்க முழுக்க எங்க அம்மாவோட இறப்புக்கு நான் தான் காரணம். நீ எவ்வளவோ சொன்ன, நீ வேணுங்கிற ஆசையில எங்க அம்மாவை நானே பலி கொடுத்துட்டேன். முடிஞ்சதை பத்தி நினைக்காம முதல்ல நீ உன் வேலையை பாரு. உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என் அப்பா கிட்ட சொல்லி நான் செஞ்சு தரேன். என்ன வெற்றி மௌனமா இருக்க? வெற்றி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நாளையில இருந்து வேலைக்கு போறேன் இல்ல? வெற்றி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? நாளைக்கு வேலைக்கு போறியா இல்லையா? முடியாது ரமா. ஏன் போமாட்ட? நீ அம்மா மேல வச்சிருந்த அன்பு உண்மையா இருந்தா அவங்க ஆசையை நீ நிறைவேற்றணும். நீ நாளைக்கு வேலைக்கு போகணும். நீ வேலைக்கு போனதான் தொடர்ந்து கபடி வீரனா இருக்க முடியும். ரமா, நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அம்மாவை உட்கார் வச்சு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். இப்ப என் அம்மாவே இல்லை. அதனாலதான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். ஏய், ஏன் இப்படி செஞ்ச? என் மனசு நிதானத்தில் இல்லை, ரொம்பவும் நிலத்தட மாதிரி இருந்தது. அம்மா இருந்த துக்கம், அப்புறம் எல்லாரும் மாதிரி கோபம், வெறுப்பு. நான் என்ன செஞ்சேன்னு என்னால் நிதானிக்க முடியல. எனக்கு எதுலேயுமே பிடிப்பில்ல ரமா. வேலைக்கு போகவே பிடிக்கல. ஒரு ஆம்பளை வேலைக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா பார்க்க நல்லவா இருக்கும். ஓ மேலேயே நீ இறக்கப்படாத. மத்தவங்களும் உன்னை பார்த்து இறக்கப்படக்கூடாது. உன்னை நான் அடுத்த தடவை பார்க்கும்போது பழைய வெற்றி மாறினா பார்க்க விரும்புறேன். இல்லனா உன்னை பார்க்கவே வரமாட்டேன். என்ன மறந்துரு. ரமா, என்னங்க மாப்பிள்ள நம்ம வள்ளிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்குன்னு சொல்லிட்டு போனார்ல, வீட்டுல போய் யோசனை பண்ணி பார்த்திருக்காரு. அவருக்கே மனசாட்சி உறுத்தி ஒரு நல்ல முடிவோட வந்துட்டு இருக்காரு. அவர் தயங்கி தயங்கி வரத பார்த்தாலே தெரியுதே. சரி சரி பேசிட்டு இருக்காம அவர் உள்ள கூப்பிடுங்க. வள்ளி, இத வர மாப்பிள்ள. ஏய் வா வா வா. வள்ளி, என்ன மாப்பிள்ள வெளியே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. ஏய் குடிக்க ஏதாவது கொண்டு வா போ. இல்ல ஒண்ணும் வேண்டாம். வேற ஆள் இருக்கட்டும் மாப்பிள்ள. அது என்னமோங்க, என்னதான் என் பொண்ணை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தினாலும் அவன் முகம் வாடியே கிடந்துச்சு. பாருங்க, நேத்து நீங்க வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போனீங்க. இப்பதான் அவன் முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடியுது. கவலைப்படாதீங்க. நீங்க திருப்தி அடைகிற மாதிரியும் வள்ளி மனசு குளிர்ற மாதிரியும் ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்பா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாடி கிடந்த என் மனசுல பாலை வாத்துட்டீங்க. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு பொண்ணு வச்சிருக்கிறேன். அதுக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது உங்களால மட்டும்தான் முடியும். இப்ப நீங்களே வழியே வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சிக்கு விரோதமா நான் நடந்தா அதுவே என்ன கொள்ளும்.
வள்ளி, இப்ப நீ கூட வர, புறப்படு. எங்க எதுக்கு? ஏய், என்னம்மா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? கிளம்பி போமா. ஏன் எதுக்குன்னு வியாக்கியானம் பேசிட்டு இருக்கிற? போமா. வள்ளி, எல்லாம் நல்ல விஷயமா தான் கூப்பிடுறேன். நாம திரும்பி வரும்போது உங்க அம்மாவும் அப்பாவும் ஆச்சரியப்பட போறாங்க. வா போலாம். இனிமே வழியை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. வரேன். நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. சரிப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஏய், நீ ஒரு ஆக்கங்கட்ட கூவடி. உனக்கு என்னைக்குதான் என்னதான் புரிஞ்சிருக்கு? மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போனாரு? நாங்க திரும்பி வர்றப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்லிட்டு போனார்ல. அதாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் என்னங்க பண்ண போறாரு? எங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? யாருக்கும் தெரியாம கோயில வச்சு தாலி கட்டி கூட்டு வந்துருவாரோ? ஏய், கட்டட்டும், நீ கட்டி கூட்டு வரட்டும். அதுக்கு தான் நான் இவ்வளவு நாள் பாடுபட்டு இருக்கிறேன். அது நல்லாவா இருக்கும்? ஏய், உன் வாயில தர்பியை போட்டு கொளுத்த தர்த்தரம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். நானே மாப்பிள்ள இப்பதான் மனசு மாதிரி வந்திருக்காருன்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். நல்லாவா இருக்கும் பொல்லாவா இருக்கும்னு வாயை பொழந்துட்டு இருக்கிறேன். உன் கோண வாயை கொஞ்சம் மூடு. இந்த பாரு, எல்லாரும் சொல்லிட்டு தான் செய்வாங்க. ஆனா மாப்பிள்ள ரொம்ப வித்தியாசமானவரு. எதையும் செஞ்சுட்டு சொல்லாமனு தான் நம்மகிட்ட சொல்லாமலே கூட்டு போயிட்டு இருக்காரு. புரிஞ்சுதா? உனக்கு என்னைக்கு எது புரிஞ்சுது? போ, போய் அடுப்படியில பலகாரம் செஞ்சு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே அந்த ஆரத்தையும் கரைச்சி வை. போ. என்னமோ அவங்க நல்லா இருந்தா சரி. அதெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீ போ. நல்லா இருப்பாங்க. அப்பா